ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு சீதாதேவியினுடைய திருமண வைபவம். ராமபிரானானவர் சிவதனுசுவ வில்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா வளைச்சிட்டார். சிவதனுசு வளைச்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடி ராமர் தான் இந்த வில்ல வளைச்சதுனால சீதைய முறைப்படி ராமருக்கு தான் திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி ஒப்பந்தம் ஆகுது, திருமண ஒப்பந்தம். இதுல இப்ப என்ன அப்படின்னாக்கா, ராமரினுடைய தந்தை தசரத மகாராஜாவுக்கு இந்த செய்தியை பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்லி அனுப்பி தசரதர் வரணும். சரியா? அதனால இங்க விஸ்வாமித்ர மகரிஷியினுடைய ஒருத்தர் அவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் முன்னே ஏற்பாடு பண்ணி இது மாதிரி ஒரு ஓலை ஒண்ணு எழுதி ஒரு தட்டை கொடுத்து அனுப்புறாங்க. சீக்கிரமா பாத்தீங்க அப்படின்னாக்கா தசரதரையும் அவரு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் இங்க மிதிலாபுரிக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை அந்த ஓலையில எல்லா செய்தியும் A to Z என்னென்ன நடந்ததுங்கிறது எல்லாம் அதுல எழுதியிருக்கும். எழுதி உடனே விஸ்வாமித்திரரே நான் வர சொன்னதா எழுதி கொடுத்துருக்கிறதுனால அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஓலை அது. அதனால எல்லாம் கொடுத்த உடனே செய்தி தசரத மகாராஜாவுக்கு போய் சேருது. அவருக்கு இதை பார்த்த உடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷமா தானே இருப்பாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். தசரத மகாராஜாவும் சரி, அவங்களுடைய உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சேர்ந்து கிளம்பி இங்க மிதிலாபுரிக்கு வராங்க. மிதிலாபுரிக்கு வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜனகர் என்ன சொல்றாருன்னா, ராமருக்கு தான் சீதை அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு, இதுல ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஜனகருக்கு சீதாதேவி தவிர்த்து குழந்தை உண்டு, ஊர்மிளா உண்டு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜனகரனுடைய தம்பி அவருக்கும் குழந்தைகள் உண்டு. அதே போல தசரத மகாராஜாவுக்கு பாத்தீங்கன்னா ராமனை தவிர்த்து பரதனும் லட்சுமணனும் சத்ருகரனும் இப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைகள் உண்டு. அதனால ஜனகர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரே வீட்லயே பாத்தீங்க அப்படின்னாக்கா திருமணம் பண்ணிடுவோம். அத ஒப்பந்தத்தின்படி எப்படி அவங்க பேசுறாங்க அப்படின்னாக்கா, ஊர்மிளாவை லட்சுமணருக்கும், மாண்டவியை பாத்தீங்க அப்படின்னாக்கா பரதனுக்கும், சுதகீர்த்தியை சத்ருகனனுக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு சம்மதமானு ஜனக மகாராஜா தசரதரை கேட்க, இவங்க வீட்லயும் சேர்த்து பார்த்துட்டு சரி ஒரே குடும்பத்திலேயே நம்ம எல்லாரும் பொண்ணு எடுத்துட்டோம்னா ரொம்ப சௌரியமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு திருமணத்திற்கான நாள் இந்த சைடு வசிஷ்டரும் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னாக்கா விஸ்வாமித்திரரும் சேர்ந்து உடனே ஒரு நல்ல நாள் பாக்குறாங்க. நல்ல நாள்ல இந்த திருமணமானது ஏற்பாடாகுது. அப்படி ஏற்பாடாகும் போது என்னன்னா, இந்த மொத்த மிதிலாபுரியுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப என்ன சொல்றது, வான வேடிக்கைகள் ஒரு பக்கம், வண்ண வண்ண விளக்குகள்லாம் இது பண்ணி தோரணங்கள்லாம் கட்டி அவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாருக்கும் புது ஆடைகள், அதுவும் பட்டு ஆடைகள், அதே மாதிரி விசேஷமான அறுசுவை விருந்தோட சாப்பாடு, இப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒண்ணு பார்த்து 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 ஜனக மகாராஜா செய்றார். வசிஷ்டரும் விஸ்வாமித்திர மகரிஷியும் ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னாக்கா முன்னிருந்து இந்த ஹோமங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த வேத மந்திரங்கள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் அவங்க முன்னாடி பார்த்துட்டு ராமருக்கும் சீதைக்கும், அதே போல அவருடைய சகோதர சகோதரிகள், அதாவது சீதாவினுடைய சகோதரிக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா திருமணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறாங்க. திருமணமானது ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்புமாக ரொம்ப கிராண்டா பாத்தீங்க அப்படின்னாக்கா நடக்குது. இந்த திருமணம் நடந்து முடிஞ்சதுதான் விஷயம். இது முடிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா சீதாதேவியை கூட்டிட்டு ராமர் அயோத்திக்கு புறப்படணும். இப்படி புறப்படலாம் அப்படின்னு சொல்லி தயாராகிட்டு இருக்கிற போது பரசுராமர் அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்துடுறாரு. பரசுராமர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கோவக்காரன்னு. நான் விஸ்வாமித்திரர் எப்படியோ அதே மாதிரிதான் பரசுராமர். பரசுராமர் வந்த உடனே ஆக்சுவலா ராமருக்கு பெரிய அந்த அளவுக்கு, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ராமருக்கு என்ன நடக்க போகுது என்னங்கிறது எல்லாம் ராமருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் அதை கண்டுக்காத மாதிரி இருக்காரு. ஆனா பரசுராமரை பார்த்த உடனே ஜனகருக்கும் சரி, தசரத மகாராஜா ரெண்டு பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பயம் வந்துருச்சு. ஏன்னா சத்திரிய வம்சத்தையே பாத்தீங்கன்னா பூண்டோட அழிக்கணும்னு சொல்லி சபதம் எடுத்தவர் நம்ம பரசுராமர். அப்படி இருக்கிற போது ராமரை பாக்குற போது என்ன ஆக போகுது ஏதாக போகுது, இவர் ஏன் இந்த இடத்துக்கு முதல்ல வந்தார், அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி. அவர் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் இதுவரையும் ராமரை பார்த்தது இல்லை. அதனால நேரா பாத்தீங்க அப்படின்னாக்கா இதான் கேக்குறாரு, இங்க ராமன் யாரு அப்படின்ன உடனே நான் தான் ராமன் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் அவருக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நமஸ்காரம் பண்றாரு. நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி நான் தான் ராமர் அப்படின்னு சொல்லும்போது
இவர் வந்து பரசுராமர் அதை வந்து ஏத்துக்கல. என்னன்னாக்கா, நீ வந்து சிவதனுசுவை வந்து நீதான் வந்து முறிச்சிருக்க. சிவபெருமானினுடைய ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம் இந்த சிவதனுசு. இதை வந்து ஜனகர் வந்து அவங்க வம்சாவளியினர் காலங்காலமா வந்து பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சிவதனுசை எப்படி நீ வந்து முறிக்கலாம்? உன்னால தானே இந்த சிவதனுசுக்கு ஒரு சேதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ராமர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வேணும்லாம் முறிக்கல. நான் அந்த வில்லுல வந்து நான் ஏத்தலான்ட்டு ட்ரை பண்ணேன். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து முறிஞ்சு போச்சு. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இது நான் தெரிஞ்சு செஞ்ச தவறு இல்ல. இதுல எந்த விதத்திலயும் நான் இதுலயும் சம்மந்தப்படல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் எதுவும் கேட்கல. இவரு வந்து பாத்தீங்கன்னா, ஜனகரும் தசரத மகாராஜாவும் 2 பேரும் வந்து எப்படியாவது இவரை சாந்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா அவரு ஒத்துக்கல. அதுக்கு அடுத்தது விஸ்வாமித்திரரும் வசிஷ்டருமே பேசுறாங்க. அதுக்குமே வந்து இவர் வந்து பரசுராமர் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் வந்து அவர் பிடிவாதத்துல தெளிவா இருந்தார். சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணு. நீ வந்து ஏன் கூட சண்டை போடு. ஏன்னா என்னுடைய குருநாதர் சிவபெருமான் அவருடைய தனுஷை நீ வந்து பார்த்த அப்படின்னாக்கா முறிச்சு வச்சிருக்க. அதனால நீ வந்து இதுக்கான விலையை கொடுக்கத்தான் வேணும். என் கூட சண்டை போட்டு நீ என்னை ஜெயிச்சுட்டு நீ உன்னுடைய தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கோ அப்படிங்கிறார். பரசுராமரை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணப்பட்ட காரியமா கிடையாது. ஏன்னா சிவபெருமானினுடைய ஸ்டூடெண்ட் பரசுராமர். அப்ப அப்படி இருக்கிறவரை எப்படி வந்து எளிதில் ஜெயிக்க முடியும்? எல்லாரும் திரும்பவும் அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. கடைசியில அதுக்கப்புறம் ராமரே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எடுத்து சொல்லி எல்லாத்தையும் பேசுறாரு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து பரசுராமர் ஓரளவுக்கு ராமர் பேசின உடனே கொஞ்சம் இறங்கி வர்றார். இறங்கி வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, சரி, உண்மையிலேயே நீ வந்து சிவபெருமான் மேல வந்து ஒரு பக்தியில இருக்க, நீ எந்த தவறும் பண்ணல, சிவதனுசு வந்து தானாதான் முறிஞ்சுது அப்படின்னாக்கா ஒண்ணு பண்ணு. சிவதனுசுக்கு நிகரானது இந்த தனுசு. இது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவுடைய கோதண்ட தனுசு. இந்த தனுசை நீ வந்து தூக்கி காட்டு பார்ப்போம். உண்மையிலே நீ தூக்கி காட்டிட்ட அப்படின்னாக்கா நீ எந்த தப்பும் பண்ணல. இது வந்து தன்னால நடந்த செயல்னு நான் ஒத்துக்கிறேன். நான் இதோட உன்னை விட்டுறேன் அப்படிங்கிறார். ஏன்னா சிவதனுசுக்கு ஈடானது கோதண்ட தனுசு. அதை அவ்வளவு சீக்கிரம் யாரும் தூக்கலாம் முடியாது. அப்ப ராமர் வந்து சரின்னு இதுக்கு ஒத்துக்கிறார். ஏன்னா தசரதர் சரி, அதே போல இவங்களும் வசிஷ்டர் எல்லாரும் ஜனகர் எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா பயம் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த கோதண்டத்தை ராமர் தூக்குவாரா அப்படிங்கிறது தான். ஏன்னா அதை தூக்கினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படிங்கும்போது பரசுராமர் வந்து இந்த கோதண்டத்தை ராமர் முன்னாடி வைக்கிறார். வச்ச உடனே எப்படி சிவதனுசை வந்து பயபக்தியோட வணங்கி ராமர் வந்து தூக்குனாரோ, அதே போல கோதண்டத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பயபக்தியோட வணங்கி அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கோதண்ட தனுசை தூக்கிட்டு அதுல ஆல்ரெடியே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கு. தன்னுடைய அம்புரா துளியில இருந்து அம்பு எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குறி வச்சுட்டார். வச்சுட்டு இப்ப வந்து என்ன கேக்குறாருன்னா, நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து வெளில தூக்கிட்டேன். தூக்கிட்டு இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் அம்புல இருந்து அம்பு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு இலக்கு வேணும். இந்த இலக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து இது இல்லாம போயிடும். அதனால இதுக்கான இலக்கு நான் எங்க இந்த அம்பை செலுத்துறதுன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அப்ப வந்து பரசுராமருக்கு புரியுது. சரி, ஓகே, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பதான் தெரியுது இவர் வந்து மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம், ராவணனினுடைய சம்காரத்துக்காக இந்த கோதண்ட தனுசானது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரசுராமர் சொல்றாரு, இந்த கோதண்ட தனுசை தூக்குறது சாதாரண காரியம் இல்ல. நீ வந்து உண்மையிலேயே வந்து உன்னுடைய பிறப்பானது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் பிறந்திருக்கு. அதனால வந்து இதை வந்து என்னுடைய தவத்தினுடைய பயன்களுக்கு இந்த அம்பை வந்து பாத்தீங்கன்னா இலக்காக்கு. நான் வந்து இனிமே வந்து அமைதியான வாழ்க்கையை தேடி நான் தவத்துக்கு போறேன். இனிமே வந்து நான் இந்த இதுக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாரு. கோதண்ட தனுசை ராமர்கிட்டே கொடுத்துட்றாரு. இந்த தனுசு வந்து பிற்காலத்துல உனக்கு இது பயன்படும். அதனால வந்து இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமரையும் சீதாதேவியும் வாழ்த்திட்டு சொல்றாரு. ஆனா வந்து என்னென்ன சொல்றாருன்னா, இந்த ராம அவதாரமானது சாதாரணமா நிகழல. ஒரு மிகப்பெரிய காரணத்துக்காக தான் இந்த அவதாரமானது நிகழ்ந்திருக்கு. இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரையிலும் உன்னுடைய அந்த பேரானது கண்டிப்பா நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை வாழ்த்திட்டு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா பரசுராமர் போறாரு. இவங்க எல்லாரும், அதாவது தசரத மகாராஜால இருந்து ராமச்சந்திரமூர்த்தியில இருந்து இவங்க எல்லாரும் வந்து மிதிலாபுரியில இருந்து இதுக்கு வந்து அயோத்திக்கு புறப்படுறாங்க. அயோத்திக்கு வராங்க. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாலகாண்டமானது பூர்த்தி ஆகுது. அடுத்து நாளைக்கு வந்து வேற ஒரு தலைப்புல சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சீதாதேவியினுடைய திருமணம், அதே போல பரசுராமரினுடைய ராமரும் பரசுராமரும் சந்தித்து கொண்ட நிகழ்வு, இரண்டுத்தையும் சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் ஸ்ரீராம்.